மோடியோட தமிழக வருகை வந்து ஒரு பேசுபொருள் ஆட்சி வருது. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய தேசிய தலைவரில் முக்கியமான தலைவர் மோடி. மோடிங்கிறது ஒரு இமேஜ். ஒரு முன்னெல்லாம் மோடி வந்தார்னா மோடி எதிர்ப்பு 100% இருக்கும். அது 60%, 40%, 20% குறைஞ்சி தமிழ்நாட்டில் மோடி எதிர்ப்பே இல்லை. மோடி வந்தார்னா பிளாக் பலூன்லாம் விட்ட காலம் நமக்கு தெரியும். இப்போ அந்த மாதிரி மோடி எதிர்ப்பு எதில் ஆதரவு பெருகிட்டு வருது. ரெண்டு பக்கமும் மதுரையில் ஜனங்கள்லாம் வந்து கூட்டப்பட்ட கூட்டம் இல்லை, மோடியை பார்க்கறதுக்கு வந்த கூட்டம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது மோடி வந்து மேடையில் கொஞ்சம் அப்செட்டாக தான் இருந்தார். ரெண்டு விஷயம் அவருக்கு மனசை உறுத்திட்டு, வருத்தப்படலை, கொஞ்சம் மனசு வருத்தப்பட்டார். என்ன கேட்டார்னா, ஓபிஎஸும் பிரேமலதாவும் ஏன் நீங்கள் சேர்த்துக்கலான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பாஜக தலைவர் சொன்னாங்களா, சார் நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, நாங்கள் அவங்க வரலான்னு தான் கூப்பிட்டோம், எடப்பாடியார் ஒன்றும் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல, அவர் எடுத்துக்க மாட்டேன்ட்டார், டிடிவி எடுத்த மாதிரி நான் அவங்கள ஓபிஎஸ் எடுத்துக்க சொன்னேனே அப்படின்னாராம். அப்புறம் சொன்னா, பிரைம் மினிஸ்டர் சின்ன பார்ட்டியாக இருந்தால் கூட நம்ம வந்து மதிப்பு கொடுக்கணும்பா, ஏசி சண்முகம், பாரிவேந்தர்லாம் கூட இருக்கா, ஜான் பாண்டியன் இல்லையா, எல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கார். அது இவங்களாம் நாங்கள் என்ன பதில் சொல்ல முடியும், எடப்பாடின்னு பிரைம் மினிஸ்டருக்கும் தெரியும், பட் இருந்தாலும் ஆதகத்தை கேட்டிருக்காரு. எடப்பாடியோட சரியாக பேசலை, பிஎம் சரியாக பேசலை, சம்பிரதாய பிரகாரம் பேசுறது சரியா, ஆனால் விட்டு பேசலை. அதுக்குள்ளே மீட்டிங் முடியறதுக்கு முன்னுக்குள்ளே என்ன எடுத்து சண்டை துவங்கிடுது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு சண்டை துவங்கிடுது. அதனால் பாதியில் கிளம்பி போயிட்டார். உடனே ஏன்னா டெல்லிக்கு போகணுன்னு பாதி கிளம்பி போயிட்டார். போகிறதுக்கு முன்னாடி வந்து அண்ணாமலையை கூப்பிட்டு எல்லாரும் வழி அனுப்பிச்சி வச்சாங்க, போயிட்டு வரேன்னு. இவர்கிட்ட எடப்பாடிகிட்ட பேசினார், இவர்கிட்ட பேசினார். அண்ணாமலைகிட்ட வரும்போது, அண்ணாமலைஜி யுவர் ரைட் சொல்லிட்டு போயிட்டு வரோம். அவனுக்கு யாருக்குமே என்ன சொன்னார்னு புரியல. யுவர் ரைட்டுன்ற வார்த்தை எதை வச்சு சொன்னார், எதுக்காக சொன்னார், காதில் வந்து சொல்கிற மாதிரி ஒரு மாதிரி மெல்லிய குரலில் சொன்னார், ஏன்னு புரியல. அப்புறம் யோசித்து பார்த்தா கூட்டணி வேணான்னு அண்ணாமலை சொன்னது இப்போ தான் பிரதமர் உணர்றாருன்றாங்க. அவர் இந்த பொம்பெல்லாம் பார்த்துட்டு மனது வருத்து போய் இந்த கூட்டணி வச்சா நம்ம அண்ணாமலையோட தான் தனியாக இருந்தேன், அதை வந்து அதை ஓப்பனாக சொல்ல முடியாது. எப்போ பிரதமர் வந்து ஓப்பனாக பேச மாட்டார், ஒரு போகிற போக்கில் 2 வார்த்தையை விட்டு போடுவார். நீங்கள் தான் தேடி கண்டுபிடிச்சி யார் தான் கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டார். போகும்போது தெரியும் எடப்பாடிக்கு போல வரப்போகுதுன்னு தெரியும். கரெக்டாக வந்துடுச்சு போல வர சொல்லிட்டாங்க. நிதின் நவீனையும் அஸ்வினி வைஷ்ணவியும் நம்ம முக்கியமான தமிழ்நாடு பார்க்குற தலைவர்களை வச்சு டிமிக்கி கொடுக்க போகிறாங்க. ஏன்னா பாஜக 60 சீட்டு குறைஞ்சி இறங்க தயாராக இல்லை, இவங்க 30 மேலே கொடுக்க தயாராக இல்லை. 30, 60 அப்படியே நிற்குது, எந்த முன்னேற்றமும் இல்லை. இவங்க கமிட்டி போட்டு திமுக மாதிரி பண்ணல. ஏன்னா இருக்கிற ஒரே கட்சி பிஜேபி தான். மீதிலாம் 2, 3 கொடுத்தா வாங்கிக்க போகுது, 1, 2 கொடுத்தா வாங்க, பெரிய விஷயம் இல்லை. அது ஒன்றும் பிஜேபியோட சீட் ஷேரிங் முடியலன்னு நிதின் நவீன்லேருந்து அமித்ஷாலேருந்து மோடியிலேருந்து அத்தனை பேருமே மனசு வருத்தத்தில் இருக்காங்க. ஏங்க மார்ச் ஆகி போச்சு, வரப்போகுதுங்க, மார்ச் வந்தாச்சுங்க. இவ்வளோ தடைக்கும் காரணம் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அப்படி சொல்ல மாட்டான். அவங்க ஏன் 30க்கு மேலே கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அதுக்கு அதிமுக என்ன சொல்லுதான், கூட்டணி ஆட்சிங்கிறத பற்றி பேசுறதுக்கு யோசிக்கிறாங்க, பயப்படுறாங்க. ஆனால் 60 சீட்டு கேட்டு கூட்டணி ஆட்சியை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அந்த பயம் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, அந்த புரிஞ்சுட்டார், அந்த பயம். அவரும் அரசியலில் கற்று தேர்ந்த ஒரு எடப்பாடி சாதாரண ஆளு இல்லை. ஆனால் அது நியாயம் தானே சார்? ஏன்னா அமித்ஷா சூசகமாக சொல்கிறாரு கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் அப்படின்ட்டு. அப்படி சொல்கிறாரு. அந்த 60 சீட்டுக்கு பின்னாடி அந்த கூட்டணி ஆட்சி தான் இருக்குது. அது அதிமுகவுக்கு தெரியும். திமுக மாதிரி அதிமுக கிளவர் கட்சி. பிஜேபி என்ன பண்ணுதுன்னு நம்மளுக்கு தெரியும். பிஜேபி என்ன பண்ணுது, நாங்கள் கூட்டணி ஆட்சி பற்றி பேசலப்பா, சந்தோஷமா 60 சீட்டு கொடு, அப்போ கூட்டணி ஆட்சி. இந்த ட்ராக்ல போன உடனே எடப்பாடியார் ஒன்றும் பண்ணல, அப்படியே விட்டார். மோடி கேட்டார், ஏன் கூட்டணி முடிவு பண்ணல? பிஜேபி தலைவர் என்ன பண்ணாங்க பாவம், அவங்கள திட்டி என்ன பிரயோஜனம்? பாஜக தலைவரை கண்டா அவங்கள என்ன பண்ணுவார், அவர் என்ன பண்ணுவார் பாவம். அமித்ஷா வந்து பாஜக தலைவரை வறுத்து எடுத்தார். அவங்க என்ன பண்ணாங்க பாவம், ஏங்க சீட்டு தான் கேட்க முடியும், 60 கேட்டீங்க, கேட்க சொன்னீங்க, கேட்டாச்சு, அவங்க கொடுக்க மாட்டேன்னா பாஜக தலைவர் என்ன சண்டையை புஷ்டியாக போட முடியும்?
அப்ப இறங்கி போமா சார் பாஜக? அதிமுக சொல்றது நாங்க பாஜக இறங்குற நிலைமையில் இல்லை. அப்ப அதுக்காண்டி தான் டெல்லி வர சொல்லியிருக்காங்க. அதுக்கு வரவழைச்சு என்ன பண்ண போறீங்க, கொடுக்க போறீங்களா இல்லையா, சாம தான பேத தண்டம் எல்லாத்தையும் பயன்படுத்துவாங்க. அது பாஜக தெரிஞ்ச விஷயம். ஏன்னா அமித்ஷா மோடி சொல்லிட்டாராம், மோடிஜி தமிழ்நாடு வேலை ஆகாது, வேறு வேலைக்கு ஆக மாட்டேங்குது, நமக்கு சீட் ஷேரிங் ஒன்றும் சரிப்பட்டு வரல, கேட்டது கொடுக்க மாட்டேன்றாரு, அவர் இஷ்டத்துக்கு ஆடுறாரு. ஓபிஎஸ் உள்ள சேர்த்துக்கல போயாச்சு, இவங்களும் போயாச்சு, பிரேமலதா போயாச்சு, சசிகலா போயாச்சு, ஓட் பேங்க் வந்து நமக்கு அடி விழும் அப்படின்னு அமித்ஷா வான் பண்ணிட்டு போயிட்டார் மோடிட்டு. மோடி அதை விஷயத்தை இன்டைரக்டாக கேட்டிருக்காரு, என்ன நடக்குதுன்னு கேட்டிருக்காரு. இவங்க என்ன சொல்ல முடியும் இவங்களால? பாவம் தமிழக பாஜக தலைவர் பார்த்தா பாவமாக இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க கேட்கறது கேட்டாங்க, ஒரு கொடுக்க மாட்டேங்கன்னா அடியாக போட கொடுக்க முடியும், குஸ்தியாக போட முடியும். ஸோ அது புரிஞ்சுக்கிட்டார் மோடி. அதனால் பிஜேபி தலைவர் யாரையும் திட்டல. நீங்கள் அவர் ஈ நோஸ் ரியாலிட்டி. இப்போ எடப்பாடியை வரவழைச்சது டிமிக்கி கொடுக்க தான் வரவழைச்சிருக்காங்க. இப்போ வந்தவுடனே தெரியும் என்ன பண்ண போகிறாரு, என்ன நடந்திருக்குங்கிறது நமக்கு வரும், வராமல் இருக்க பதில் வரும். ஆனால் இந்த ட்ரிப்பு டெல்லியில் எடக்கு மடக்கா அவர் பிடிச்சி மடக்கி 60க்கோ 50க்கோ ஒத்துக்க வைப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அப்படியே 60 சீட்டுக்கு ஒத்துக்க வச்சாலும் அதில் போட்டிங்கிறது எப்படி சார் இருக்கும்? ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க, அதிமுக நினைக்க நீங்கள் சொன்ன மாதிரி பயப்படுறாங்க, நாளைக்கு தொங்கு சட்டசபை வந்துட்டுனா கூட்டணி ஆட்சிக்கு பாஜக நம்மளை வற்புறுத்தி வர வைக்கும் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது இல்லை? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது சாதகமாக பாஜக அமையுமா அந்த 60? ஏன்னா நயினார் சொல்கிறாரு 30 எம்எல்ஏக்களை நாங்கள் உள்ளே அனுப்பிடுவோங்கிறாரு. எடப்பாடி சொன்னாராம், தொங்கு சட்டமன்றம் வந்ததுன்னா அவங்க பிஜேபி 56 சீட்டு வந்ததுன்னா திமுக கூட போகிறதுக்கும் தயங்க மாட்டாங்கன்னா. யாரு? எடப்பாடி. பாஜக இவங்களுக்கு ஒரு 60, அவங்களுக்கு ஒரு 50, ஒரு 60, 70, 50 வந்ததுன்னா பாஜக திமுகவோடையும் போகிறதுக்கு தயங்காது. அதை ஆட்சி அமைக்கணும்னா திமுக துணை முதலமைச்சர் பாஜக முதலமைச்சர்னு போட்டு டீல் முடிச்சிருவாங்க அப்படின்னு கால்குலேட் பண்ணுறாரு எடப்பாடி. ஆமாம், ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட ஒரே கொள்கை ஆட்சி முடிக்கணும். திமுக அதிமுக கவலை இல்லை, 2 கவலை. நீங்கள் என்ன பண்ணி ஆட்சிக்கு போங்க, எங்களையும் ஆட்சி முடிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு போகக்கூடாதுன்னு அவர் பார்க்குறாரு. இல்லை அவர் அப்படி நினைக்கல, தவறும் ஒன்று இல்லை. எல்லாரும் சொல்றாங்க எடப்பாடி நீங்க தப்பா பேசவே முடியாது. அவர் கட்சி வழக்கு தான் அவர் பாடுபடுவார். பாஜக வழக்குறது இவர் எதுக்கு உரம் போட்டு தண்ணி விட்டு செடியை வாங்க? இவருக்கு என்ன தலைவிதி? கூட்டணி வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். உங்க கட்சி வழக்கு எனக்கு தலைவிதி. அவர் கேட்க நியாயம், அவர் சொல்றதெல்லாம் நியாயம். அவர் என்ன பண்ணாருன்னு விட்டுருங்க, அது வேற விஷயம். அவரோட ஸ்டாண்டில் அவர் கரெக்டாக இருக்காரு. 30 கொடுத்துருங்க, நீங்கள் 30 ஜெயிக்க வச்சு காட்டுறேன், இல்லை 25 ஜெயிக்க வச்சு காட்டுறேன். நீங்கள் 60 கேட்டீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. மற்றவங்களுக்கு இடம் இல்லையே. இல்லை, திரு டிடிவி தினகரன் சொல்கிறாரு, நாங்கள் பாஜக கூட்டணியில் தான் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம், அவங்க மூலியமாக தான் எங்களுக்கு சீட் ஷேரிங் பண்ணுவாங்க, நேரடியாக அதிமுக நாங்கள் பேச மாட்டோம் அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த 60ங்கிறது இது எல்லாத்துக்கும் சேர்த்தா 60 இல்லை? அது இப்போ தொங்கல்ல இருக்குது. டிடிவிக்கு சீட் ஷேரிங் பண்ண முடியாததுக்கு காரணம் பாஜகவுக்கு எவ்வளோ சீட்டு வர போகுதுன்னு தெரியலையே. பாஜகவுக்கு எவ்வளோ சீட்டு வர போகிறது இல்லையே. எடப்பாடி சொன்னால் மொத்தமாக 50 கொடுத்துற நீங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிக்காங்கிறாராம். அப்போ டிடிவி 10 கேட்குறாருங்க, அன்புமணி 10 கேட்குறாருங்க. அப்படி 10 இல்லை, அன்புமணி நேரடியாக நாங்களே பார்த்துக்கிறோம் தானே சொல்கிறாரு. அதிமுக உடனே கூட்டணியில் அதிமுக. ஆனால் இவர் என்ன சொல்கிறார், எடப்பாடி மொத்தமாக 50 கொடுத்துட்றேன், நீங்கள் எல்லாம் கூட்டணி எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு 180 நாங்கள் போட்டி போடுறோம். அவர் 180 கணக்கிலே இருக்கார். அவர் 180 தனியாக அதிமுக நிற்கணும். அதில் 160 180 வரும், 140 வந்தால் கூட எங்களுக்கு பரவாயில்ல, 130 வந்தால் கூட பரவாயில்ல, 118 தானே வேணும், மெஜாரிட்டி ஸ்லிம்மாக வந்தால் கூட போதும் அப்படின்னு கணக்கு பண்ணுறாரு. அவர் 180 கனவில் இருக்கார், பாஜக 60 கனவில் இருக்குது. நீ எப்படி இது ரெண்டையும் ஜெல் ஆகும்னு தெரியல. 30 60 பெரிய நம்பர், 30 35னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 30லேயும் இருக்கார், 60ல் அவங்க இருக்காங்க, 2 பேரும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் அப்செட் ஆகிட்டார். பிரைம் மினிஸ்டருக்கு சசிகலா போனது, ஓபிஎஸ் போனது, பிரேமலதா போனது பிடிக்கல. அவர் சொன்னால் சின்ன சின்ன கட்சியாக இருந்தால் கூட நம்ம சின்ன கட்சி சேர்த்து தான் நம்ம பீகாரில் என்ன பண்ணோன்னு கேட்டாங்க. பீகாரில் என்ன பண்ணோம், பீகாரில் எல்லாம் சேர்த்துக்கல, சிராக் பாஸ்வான் சேர்த்துக்கல, அந்த மாதிரி பண்ணதை விட்டு ஏன் இந்த மாதிரி விட்டீங்க? நாங்கள் ஒன்றும் பண்ணலைங்க, எடப்பாடி தான் வேணாம், நாங்கள் என்ன அவர் தாங்க தலைவர், சரி எப்போதைக்கு விட்டு ரைட்டு ஆல்ரைட் டக்கு முடிவு பண்ணிட்டார். ஸோ பிரைம் மினிஸ்டர் அப்செட்டாக இருக்காருன்னு கேட்டிங்கன்னா அப்செட்டாக தான் இருக்கார். சரி, யாரோடையும் பேசலை. இந்த மதுரை மாநாட்டு மீட்டிங்கில் சம்பிரதாயமாக இருந்தார தவிர மனம் விட்டு யார்ட்டையும் பேசலை. அதுவே ஒரு அப்செட் இருக்கான்னு தெரியும் போய். ப்ளஸ் கும்பல் கூடல,
ரொம்ப அவ்வளவா இல்லை, எதிர்பார்த்த க்ரௌட் இல்லை. ஜனங்க 2 பக்கம் நிறைய பேர் இருந்தாங்க, ஃபங்க்ஷனில் க்ரௌட் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி, எல்லாம் மோடி புதுசு இல்லை, எல்லாம் பார்த்துருக்காரு. வெஸ்ட் பெங்காலில் பார்த்துருக்காரு, எல்லாம் பார்த்துருக்காரு. ஆனால் தமிழ்நாட்டு மேலே மோடிக்கு ஒரு அக்கறை இருக்கான அக்கறை இருக்குது. தமிழ்நாட்டு திருப்பரங்குன்றம் வந்ததற்கான காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டில் இந்துத்துவ வாக்குகளை ஒற்றுமைப்படுத்துவதற்கு இது உதவும் நினைக்கிறார். அது கரெக்டான ஒரு பாயிண்ட். அது எப்படி கன்வெர்ட் ஆகும் பாஜகவுக்கு? தற்போதைய பாஜகவால எப்படி முடியும்? எங்க மெய்டு சொல்றா, ஐயா கோயிலில் விளக்கேற்றினா என்னங்க தப்புன்னு கேட்டா, என்னம்மா பேசுற நீ? இல்லைங்க ஸ்டாலின் ஐயா திருப்பரங்குன்றம் மலையில் வந்து விளக்கேற்றக்கூடாதுன்றாராமே, கோயிலில் நாங்களாம் விளக்கேற்றுறோம். அந்த பாமர மக்கள்லாம் நினைக்கிறாங்க அவங்களுக்கு தீபத்தூர்னா அதுவா சாமிநாதன் ரிப்போர்ட்டா ஜட்ஜ்மெண்ட் அதெல்லாம் தெரியாது. ஸ்டாலின் வந்து கோயிலில் விளக்கேற்றக்கூடாதுன்றார். ஸ்டாலினுக்கே தெரியாம கூட இருக்கலாம், ஸ்டாலின் தப்பு சொல்லக்கூடாது, சேகர் பாபு மேலே தப்பு சொல்ல முடியாது. இவங்க 2 பேர் மேலே நீங்கள் குத்தம் சொல்ல முடியாது. சேகர் பாபு தான் காரணம், ஸ்டாலின் காரணம் சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டாலினோட மனைவி துர்கா எல்லா கோயிலுமே விளக்கேற்றுறாங்க அவங்கள. ஆனால் அதிகாரிகள் செய்யும் தவறுக்கு அமைச்சர்கள் பொறுப்பேற்கணும். எங்கள் மேடு கேட்குது, கோயிலில் விளக்கேற்றணும், எங்கே விளக்கேற்றுறது? இப்போ என்ன நடக்கும்? கோயிலில் விளக்கேற்றக்கூடாதுங்கிற மேட்ரு லேடிஸோட மனசில் பயிஞ்சு போச்சு. அது ஜெயிக்க போகிறதா 5000 ரூபா ஜெயிக்க போகிறதான்னு பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? எந்த 2 லேடி, இப்போ ஒரு லேடிக்கு 2 எண்ணம் இருக்குது. கோயிலில் விளக்கேற்றக்கூடாதுங்கிறாரு, 5000 கொடுத்துருக்காரு. எது நம்ம எடுத்துக்கலாம், எது எடுத்துக்கூடாது அப்படின்னு பார்க்கும் பொழுது, தெய்வ சக்தி உள்ள தெய்வ சிந்தனை உள்ள பெண்கள்லாம் கோயிலில் விளக்கேற்றக்கூடாதுன்னா இவருக்கா ஓட்டு மாறினா என்ன பண்ணுறது? கரெக்டாக மோடி ஒரு மீட்டிங்கில் கூட நீங்கள் வந்து திருப்பரங்குன்றம் பற்றியோ மதுரை பற்றியோ திருப்பரங்குன்றம் நல்லா பேசுகிறீங்க. திருப்பரங்குன்றம் வந்தது எப்படி ஆகி போச்சுன்னா, இன்றைக்கி ஒரு ஆட்டோ டிரைவர் சொல்கிறார், சார் என்ன சார் இவர் கோயிலில் போய் விளக்கேற்றக்கூடாதுன்னாரு. பிரைம் மினிஸ்டரே வந்துட்டார் அந்த கோயிலுக்கு. அங்கே தான் மேட்ரு. பிரைம் மினிஸ்டர் வந்து திருப்பரங்குன்றம் வந்து சாமி வேண்டுதல் தான், அது தப்பு இல்லை. கோயில்னால் பிரதமர் வரலாம், ஜனாதிபதி வரலாம். திருப்பரங்குன்றம் வந்ததுக்கு காரணமே நான் இந்த கோயில் பக்தன். அது ஒரு வேடிக்கை சொன்னாராம், நாங்கள்லாம் கார்த்திக்னு கூப்பிடுவோம் முருகரை, நீங்கள் சாமிநாதன் கூப்பிடுறீங்க. ஜிஆர் சாமிநாதன் தான் விளக்கேற்ற உத்தரவு போட்டது. ஸோ மோடி ஜிஆர் சாமிநாதன் பின்னாடி ஸ்ட்ராங்காக இருக்காங்கிறது இது ஒரு உதாரணம். சாமிநாதன்ற பேர் ஏன் அந்த பேர் எடுத்தார்? மோடி பேசுறது அப்படிதான் பேசுவார். அவர் வந்து கோர்வையை பேச மாட்டார், டக்கு டக்கு டக்குன்னு பேசி போடுவார். வி கால் கார்த்திக், யூ கால் சாமிநாதன் போயிட்டார் அந்த கோயிலேருந்து வரும்போது. ஸோ அந்த முருகருக்கு போயிட்டு போனது இந்து மதத்தை ஒரு ஒரு அணியாக சேர்ப்பதற்கு பயன்படுமானா முயற்சிகள் எடுக்கப்படும். கன்சாலிடேஷன் ஆஃப் ஹிந்து ஓட் பேங்க் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் வந்ததில்லை. மற்ற எல்லா ஸ்டேட்லேயும் வந்தாச்சு. கேரளா, ஆந்திரா, கர்நாடகா. ஏன்னா சுரேஷ் கோபி ஜெயிச்சிட்டாரு, மேயர் வந்துட்டாங்க திருவேண்டரத்தில். கேரளாலையும் பிஜேபி வந்தாச்சு. ஸோ அந்த அதுக்கு காரணம் இந்து ஓட்டு தான். நான் தப்பாக சொல்ல, இந்துக்கள் ஓட்டெல்லாம் அவங்களோட எண்ணமே இந்து ஓட்டை கன்சாலிடேட் பண்ணணும் தானே. முஸ்லீம் லீக் முஸ்லீம் ஓட்டை கன்சாலிடேட் பண்ணுற மாதிரி கிறிஸ்டின் இவங்க இந்து கன்சாலிடேட் பண்ணுறாங்க. போலரைசேஷன் ஓட்ஸ். ஸோ தமிழ்நாட்டில் அது வருவதற்கான இந்த தேர்தலேருந்து ஆரம்பிக்குங்கிறது என்ன வேணும். நாளை கதால எல்லா இந்துவும் திமுக காரங்க எல்லாம் என்ன கிறிஸ்டின் முஸ்லீம் தான் இல்லை, 90% இந்துஸ் தான். அவங்களாம் மோடிக்க போடுவாங்க, கவுண்டர் பண்ணாங்க. ஆனால் கன்சாலிடேஷன் ஆஃப் இந்து ஓட் பேங்க்கு துவக்கத்தின் முதல் கட்டமாக இருக்க போகிறது 26 தேர்தல். நிச்சயமா சார். அதே நேரத்தில் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாஜகவுடனான தொகுதி பங்கீட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி இழுபறிங்கிறது வந்து இதால தான் நடக்குது அப்படின்றீங்க. யாருக்குன்னே ஒரு டேட் அறிவிச்சுனாங்க, 27-28 பியூஷ் கோயல் வருவார், நாங்கள் தொகுதி பங்கீடு அன்னைக்கு அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி. அது இப்போ வரைக்கும் டிலே ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி திடீர் டெல்லி பயணம், அதை குறித்து நீங்கள் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஆனால் அதை தாண்டி என்ன பார்க்குறாங்கன்னா, தேர்தலுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது நாள். இது அதிமுக காரங்களே பாதி பேர் உணர்றாங்க. என்னன்னா நம்ம ஜெயிப்போமாங்கிறது தெரியல. அப்போ எதிர்க்கட்சியாவது ஆயிடலாம் அந்த மனநிலைக்கு தான் அதிமுக இருக்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டே இருக்குது சார். இது எடப்பாடி பழனிசாமியே இது வந்தால் போதுங்கிற ஒரு மைண்ட் செட். ஏன்னா இன்னைக்கு தேர்தல் வச்சா யார் ஜெயிப்போம்? தொடர்ச்சி இப்போ பல பேர் பேசுகிறாங்க, இன்னைக்கு தேர்தல் வச்சா திமுக தான் ஜெயிக்கும், இன்னைக்கு தேர்தல் வச்சா திமுக. அந்த பிம்பமே மாறலை, உடையில. ஒரு பக்கம் தாவேக்கா வந்து கூட்டணி இல்லாமல் அது ஒரு பக்கம் முடங்கி கிடக்கிற மாதிரி கிடக்குது. பார்க்க போனால் அப்படி தான் இருக்குது. ப்ளஸ் சேம் டைம் வந்து அதிமுக வந்து வலுப்பெற்று ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லா கட்சியுமே அந்த எஸ்டிபிஐ எல்லாமே அங்கே போயிடுச்சு. அப்போ இது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குன்னு சொல்கிறாங்களே.
அதை எப்படி பார்க்குறீங்க? அதிமுக ஜெயலலிதா இருக்கும் இந்த மாதிரி இருந்ததில்லை. டக்கு 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 டக்குன்னு முடிவு அந்த அம்மா எடுக்கிற முடிவு மாதிரி யாரும் முடிவு எடுக்க மாட்டோம். டக்கு 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 எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. தூக்கி போட்டு பேப்பரில் முடிச்சுட்டு போயிடுவாங்க. எம்ஜிஆரும் ஓரளவுக்கு கரெக்டாக பண்ணியிருந்தார். எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு எடப்பாடி தானே இப்போ கட்சி பொதுச் செயலாளர். அவர் ஜெயலலிதா கிட்டே கற்றுக்க வேண்டிய பாடங்கள் நிறையா இருக்குது. கற்றுக்கல. ஜெயலலிதா மாதிரி நான் ஜெயலலிதா சீட்டில் உட்காந்துருக்கேன் நீங்கள் பெருமைப்படுறீங்களே, ஜெயலலிதாவோட மாடலை ஃபாலோ பண்ணுறீங்களா? தனியாக மோடி எடுத்து போட்டாங்க. லேடியார் மோடின்னாங்க. அந்த தைரியம் இந்தியாவில் எந்த அரசியல் தலைவருக்கும் கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க. ஜெயலலிதாவோட நெஞ்சு உரம் எந்த அரசியல் தலைவர், அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அதுக்கு நான் போக விரும்பலை. மோடியா லேடினாங்க. இத்தனைக்கு மோடி அவங்க ஃப்ரெண்டு, நண்பர். அரசியல்வாதியில் தமிழ்நாடு எடுத்த சிறந்த அரசியல்வாதிகளில் ஜெயலலிதா ஒருத்தர் வருவாங்க. அவங்ககிட்ட கற்றுக்க வேண்டிய பாடங்கள் கற்றுனீங்களா? கற்றுக்கல. தேர்தலுங்கிறது அவர் கண்ணை திறந்து படுக்க சொல்ல முடி போயிடும். நீங்கள் தொகுதியில் பிரச்சாரம் பண்ணணும், கேம்பெயின் பண்ணணும், கேண்டிடேட் எடுக்கணும். நீங்கள் கேண்டிடேட்டை போய் அடுத்த வாரம் தேர்தல்ப்பா நீ வந்து சாத்தூரில் போட்டி போடணும், அவன் என்னங்க பண்ணுவான்? எப்படி போய் ஜெயிப்பான்? தொண்டரை அணி கூட்ட வேணாமா, பூத் கமிட்டி போட வேணாமா, கேம்பெயின் பண்ண வேணாமா? இப்போ எல்லா ஊர்லேயும் என்ன பண்ணுறாங்க? அதிமுககாரங்களாம் சீட் கிடைக்குமா கிடைக்காதா, கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? அந்த ஒடியிலேயே மந்திரியே ஒரு 2-3 மந்திரி சொன்னாங்க என்கிட்ட, எங்களுக்கு ஒன்றுமே புரியலப்பா, என்ன நடக்குதுன்னு தெரியல, நாங்கள் என்ன பண்ணுறது, எனக்கு சீட் கிடைக்குமானே தெரியல. பதிலே சொல்லுவான், கல்லூரி மங்கன் மாதிரி முன்னுகிறாரு வாயை தரது, சரி இந்த சீட் உனக்கு கொடுக்குறேன், நீ போய் சீக்கிரட்டாக கேம்பெயின் பண்ணு, இந்த சீட் உனக்கு விருதாச்சலத்தில் கொடுக்குற சாத்தூர் கொடுக்குறேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் போய் ஏதாவது வேலை பண்ணுவோம். நீங்கள் எந்த தொகுதின்னு சொல்ல மாட்டேன்றீங்க, எந்த கேண்டிடேட்னு சொல்ல மாட்டேன்றீங்க, கூட்டணி பற்றி பேச மாட்டேன்றீங்க, பாஜக கூட்டணி ஃபைனலைஸ் பண்ணல, எதுவுமே பண்ணலன்னா தேர்தல் இதுதான். தேர்தல் விளையாட்டாது, லைஃப் அண்ட் டெத் ப்ராப்ளங்க. அதிமுக இருக்குமா இருக்காதான்னு முடிவு பண்ணக்கூடியது இந்த தேர்தல். 2026 தேர்தல் அதிமுக இருக்கணுமா இருக்கக்கூடாதான்னு முடிவு பண்ண இடத்துல இருக்குது. அப்படிப்பட்ட லைஃப் அண்ட் டெத்தில் நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு போனால் என்னங்க அர்த்தம்? ஒரு ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் வந்து பிஜேபி கேட்கறத கொடுத்து முடிச்சு டக்கு டக்கு டக்குன்னு பண்ணி ஜெயலலிதா கூட கூட்டிகிட்டு வச்சாங்க, ஃபர்ஸ்டில் தான் வச்சாங்க. அந்த சாதுரியத்தை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும். அதனால் ஏடிஎம்கேல வந்து உள்ளுக்குள்ள மனக்குமுறல் புகைச்சல் இருக்கு. ஆனால் இருக்குது. மூத்த அமைச்சர்கள் என்கிட்ட சொன்னாங்க, போகிற போக்கு சரியில்லைங்கன்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட பேசினவங்களாம் பேர் சொல்ல முடியாது, பட் சொன்னாங்க. அவங்களுக்கு என்னன்னா சீக்கிரம் ஏதாவது பண்ணி தேர்தல் அனுபவிச்சிங்கன்னா நாங்கள் போய் கேம்பெயின் பண்ணுவோம். அப்புறம் நாளைக்கு நீ ஒழுங்காக பண்ணல, நீ ஒன்றால் தோற்று போச்சு, நீ தான் காரணம், கோஷ்டி பூத்தல், இந்த பிரச்சனையெல்லாம் எந்த அல்ல விழும் சொல்கிறாரு. இதெல்லாம் எந்த அல்ல விழும். அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். நான் உனக்கு நான் ஜெயிப்பேனா, நான் மந்திரி ஆவேனா, இங்கே கை காற்று போட்டு செலவு பண்ணுவேனா? இவ்வளோ வேலை இருக்குது. அது பணத்தை எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் உள்ள. அப்புறம் எலெக்ஷன் கோடு வந்தால் பைசா எடுத்துகிட்டு போக முடியாது. நீ ஒன்றும் பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணல. டிஎம்கே எல்லாம் கொடுத்தாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் இப்போ நாளைக்கு கத்தால் தேர்தல் வச்சா ரெடியாக இருக்காங்க ஸ்டாலின். நாங்கள் பார்த்துக்கிறேன்ட்டார், நான் ஜெயிச்சு காட்டுறேன்ட்டார். அந்த தைரியம் அதிமுக இருக்கு. ஆனால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நாளைக்கு ரெடியாக நீங்கள் தேர்தல் வச்சு எடப்பாடி கேளுங்க, ரெடியான்னு கேளுங்க, ஸ்டாலின் கேளுங்க, எஸ்எம்பாரு எடப்பாடி கேளுங்க, இன்னும் தான் சொல்லுவார். நீங்கள் எல்லாம் நல்லா பண்ணுறீங்க, இல்லை தப்பாக சொல்ல. தேர்தல் வருது ஐயா, கொஞ்சம் விழிச்சு கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்து கொஞ்சம் கருணை காட்டி மற்ற கேண்டிடேட்டெல்லாம் ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி கேண்டிடேட் நாமினேட் பண்ணி சீக்கிரம் ஆரம்பித்து, சரி உங்களுக்கான தொகுதிகள்னு ஒன்று இருக்குது, அந்த தொகுதியிலேயாவது உங்கள் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், நாங்கள் வேலை பார்க்க விடுங்க ஐயா, எங்கள் வேலை பார்க்கணும் என் தொகுதியில், நீங்கள் டிலே பண்ணால் எங்கள் கஷ்டையா, நாங்கள் எப்படியா நாங்கள் வந்து வெயிலில் போய் அலையிறது, இருக்க 10 நாளில் கேம்பெயின் பண்ண போதுமா அப்படிங்கிற. நாங்கள் ஆன்லைனில் பண்ணிக்கிறோம், சோஷியல் மீடியாவில் பண்ணிக்கணும்னா சோஷியல் மீடியா ஆன்லைன் தமிழ்நாட்டில் வேலைக்காகாது, பச்சை ஒன்றில் வேலைக்காகும். பட் அதை வச்சு நீங்கள் தேர்தலில் ஜெயிக்க முடியாது. உங்கள் கட்சி கொள்கைகளை கொண்டு போகணும். ரெட்டையில ஃபேமஸ் தான், இல்லைன்னு சொல்ல, ரெட்டையில தெரியாதவங்க தமிழ்நாட்டு யாரும் கிடையாது. ஆனால் முயற்சி எடுக்கணும் இல்லை, அது எடுக்காதனால தான் பிரச்சனை. இது பிஎம் காது வரைக்கும் போய் அவர் அப்செட் ஆகிட்டார். பாஜக தலைவர், தமிழ்நாடு பாஜக தலைவர் அப்செட்டில் இருக்காங்க, அதிமுக 2ஆம் கட்ட தலைவர் அப்செட்டில் இருக்காங்க, எல்லாருமே அப்செட் இருந்தால் அப்புறம் என்ன நடக்கும்? தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி.